சைமனுடைய தம்பி, வெறுமுட்டி தம்பிகளில் ஒருவன், மிகவும் ஆவலோடு, அதாவது வழக்கு வாங்கும் ஆவலோடு பேசியிருக்கான். அதாவது இந்த அரசு இப்போ உண்மையிலே எல்லாருமே ஜெயலலிதாவை பாராட்டுவார்கள். அம்மையார் ஜெயலலிதா இருந்தால் சீமானால் இத்தனை அளவு கிளைத்திருக்க முடியாது, தலைத்திருக்க முடியாது, விளைந்திருக்க முடியாது என்று கூட சொல்வார்கள். இது திராவிட மாடல் அரசு என்று சொல்லிக்கொண்டு இவனை சகட்டு மேனிக்கு நீ என்ன வேணாலும் பேசிட்டு போங்க மாதிரி விட்டுருக்காங்க. ஆனால் அம்மையார் ஜெயலலிதா இருந்தால் இரும்புக்கரங்க கொண்டு இவனை எங்கோ இருக்க இடம் தெரியாமல் ஆக்கி விடுவார் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் உண்டு. அரசியலில் இப்போதும் இருக்கிறார்கள். அதுதான் இயல்பானது. அப்படித்தான் இயல்பைத்தான் சொல்கிறார்கள் என்று வச்சுக்கிடுவோமே. இருந்தால் கூட விஜயலட்சுமி அவர்கள் வழக்கு கொடுக்கும்போது அந்த வழக்கை வழக்காக ஒழுங்காக எடுத்துக்கொள்ளாமல் விட்டதற்காகத்தான் 2011 எது இலை மலர்ந்தால் ஈழம் மலர் அப்படின்ட்டு நம்ம அண்ணன் கையை ஒசத்தினார். இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்ட்டு இலை மலர்ந்தது. 5 ஆண்டுகள் இலை மலர்ந்தது. ஈழம் எங்கே மலர்ந்தது அப்படின்னு கேட்டால் ஒருவனுக்குமே தெரியாது. ஆமாம், அது இப்போ மலரும் எங்கே மலரும். அதாவது மேதகு பிரபாகரன் அவர்களே ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணத்தை ஒரு துன்பியல் சம்பவம், இது நாங்கள் எதிர்பாராதது, இது நிகழ்ந்துட்டு இந்த சம்பவத்தால் எங்களுடைய ஈழ விடுதலை போராட்டம் 50 ஆண்டுகள், 1-2 ஆண்டு இல்லை, 50 ஆண்டுகள் பின்னடைவை சென்றிருக்கிறது. எங்களுடைய ஈழ விடுதலையை வென்றெடுக்கக்கூடிய போராட்டத்தில் நாங்கள் 50 ஆண்டுகளை சந்தித்திருக்கிறோம், பின்னோக்கி போயிருக்கிறோம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. அது ஒரு துன்பியல் சம்பவம். நாங்கள் இந்த மாதிரியான பின்னடைவை சந்தித்திருக்கோம், 50 ஆண்டுகளை பின்னடைவு சந்தித்திருக்கோம் அப்படின்ட்டு மேதகு பிரபாகரன் அவர்களே பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த வெறுமுட்டி ராஜாக்கள், நம்ம அண்ணன் ஜெய்மன் வகைராக்கள், இந்த சாட்டை மாமா பையன் இருக்காங்களா, ஒரு துப்புக்கிட்ட பையன், ஒரு தொடப்ப கட்டத்துக்கு கூட ஈடாவாத ஒரு வெறுமுட்டி பையன். அப்போ அந்த சாட்டை மாமா பையன் ரீல்ஸ் போட்டான். எங்கே போய் நம்ம ஐயா அமரர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய நினைவு இடத்துல போய் ரீல்ஸ் போடுறான். இங்கே பாரு புதையுண்டு போயிருக்கான் பாரு, இவன் யாரால நான் நினச்சேன், என் தலைவன் பிரபாரனால், ஆனால் நாங்கள் தான் தூக்கணும், தொட்ட என் தமிழனை தொட்ட நான் தூக்கிட்டோம் அப்படின்ட்டு ரீல்ஸ் போட்டிருப்பான். காங்கிரஸார்கள்லாம் உண்மையிலேயே உயிர் மூச்சோடு இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அதாவது வன்முறை களத்துக்கு நீங்கள் போகண்டாம், வன்முறைக்கு இரையான நம் தலைவனுக்கு குரல் கொடுக்கணுங்க உணர்வாது இருக்கா? அந்த மாதிரி ரீல்ஸ் போட்டவன நீ வெளியில் லாந்த விடுதியே அவன் சட்டப்படி அவன் உள்ளே இருக்கணும்ல. இதே வேலையை இதே சீமானும் பல முறை பேசியிருக்கான், மேடதோறும் பேசியிருக்கான். அவன் நாங்கள் தான் தட்டி தூக்கணும், ராஜீவ்காந்தி நாங்கள் தான் தூக்கணும் அப்படின்ட்டு. அதாவது விடுதலை புலிகளே மறுத்த ஒரு விடயத்தை, ஒரு துன்பியல் சம்பவத்தை இவன் கிளைம் பண்ணதான். நாங்கள் தான் பண்ணணும், விடுதலை புலிகள் தான் பண்ணார் அப்படின்ட்டு கிளைம் பண்ணதான். யார்? சைமன். அந்த சைமன் மீது வழக்கு உண்டா? கைது உண்டா? நடவடிக்கை தான் உண்டா? விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசினார் என்பதற்காகவே பொடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் வைகோ, அவரை சார்ந்தவர்கள், கணேசமூர்த்தி அப்படின்ட்டு ஒரு பூமிநாதன், புதூர் பூமிநாதன் அப்படின்ட்டு ஒரு 5-6 பேர் மதிமுகவை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில். தடா சட்டம் பாய்ந்தது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தான். வைகோனுடைய தம்பி ரவிச்சந்திரன் அவர்கள் விடுதலை புலிகள், காயப்பட்ட விடுதலை புலிகளுக்கு அந்த காயத்துக்கு மருந்திட்டார், அவங்களுக்கு ஆதரவளித்து காயத்துக்கு மருந்திட்டார், வைத்தியம் பார்த்தார் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தடா சட்டத்தில் அடைச்சி உள்ளே போட்டாங்க. இந்த கொடுமையெல்லாம் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்தது. அம்மையார் ஜெயலலிதா இருந்தால் அந்த நிகழ்வெல்லாம் நடந்திருக்கும். யாருக்கு? சீமானுக்கே நடந்திருக்கும். மெல்ல மெல்ல அவ பேச்சுக்கு அது நடந்திருக்கும். யாரடா, அதாவது பிரபாகரனை கொண்டு வந்து இங்கு தூக்கிலிட வேண்டும் அப்படின்னு சட்டசபையிலேயே முழங்கியவர் ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதா ஈழத்தாய், அது வேற விஷயம். அது அப்படி கிளைம் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கிட்டோங்களேன். ஈழத்துக்காக அதிமுக என்பது எதையும் செய்ததில்லை. தன்னுடைய பேருக்காக சில விருப்பங்களுக்கு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அதுவும் சில உதவிகளை செய்துவிட்டு அசோகா ஹோட்டலில் சிறை வைப்பதற்கு எம்ஜிஆரை துணை போனார் என்பது காலம் கடந்த வரலாறு, அது உண்மை. பிரபாகரன் அவர்களை அசோகா ஹோட்டலில், டெல்லி அசோகா ஹோட்டலில் சிறை வைப்பதற்கு எம்ஜிஆரை துணை போனார்.
அதெல்லாம் நிறைய விடயங்கள் இருக்குது அரசியலில். இதெல்லாம் ஜகஜமப்பா அப்படின்ட்டு எல்லோரும் கடந்து போயிருக்கான். அதெல்லாம் தெரியாமல் இந்த வாழை நோண்டிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான் பாரு, அவன் தான் இந்த வெறுமுட்டி தம்பி. அந்த மாதிரி ஒரு வெறுமுட்டி தம்பி, ஒரு கீழான நிலையில் இருக்க தம்பி தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு காவல்துறை கண்காணித்து பார்த்துக்கிட்டு இருக்குன்னா அது என் அப்பன் போட்ட பிச்சை, எப்பன் சைமன் போட்ட பிச்சையில் தான் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கான். அப்படி இல்லைன்னா சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போவோம். நாங்கள் நினச்சோம்னா அரசு அலுவலகங்கள் அவ்வளோத்தையும் உடைச்சிருவோம், சிதைச்சிருவோம் அப்படின்னு ஒரு வெறுமுட்டி பேசுகிறான் பாருங்க. அரசு கட்டடங்கள் எல்லாம் கொளுத்தப்படும், எல்லாம் தகர்க்கப்படும். நான் முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் காவல்துறையை வைத்து கட்டி காப்பதாக நினைக்கிற சட்ட ஒழுங்கு உண்மையில் எங்க அப்பா சீமான் போட்ட பிச்சை. இதை மறந்து இந்த வெறுமூட்டி பேசுறானா, அந்த தற்கூரி பேசியிருக்கானா, இந்த மாதிரி பேசியிருக்கவன், அதாவது நாம் தமிழர் கூட்டம் போட்டால் எந்த அரசியல் கட்சி கூட்டம் நடத்தினாலும் சரி அங்கே உளவுத்துறை தன்னுடைய கடமையை செய்யும். இவன் பேசியிருக்கான், ஒரு பொது வெளியில் தான் பேசுதான், மைக்கு கிடைச்சா கடிச்சு துப்பிடுவான்னு வச்சுக்கிட்டுங்களேன், அப்படிப்பட்டவனாக இருக்கான், அதனால் பேசுதான், இருக்கட்டும். இந்த பொது வெளியில் பேசுகிறவன் வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுகிறான். வன்முறைக்கு, அதாவது தமிழ்நாட்டை இலக்காக்குங்கிற மாதிரி பேசுதான். இதில் கொடுமை என்ன தெரியுமா, தமிழர்களுக்கு தான், இலங்கை தமிழர்களுக்கு, இலங்கை வாழ் யாழ்ப்பாண தமிழர்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு தான் சிரமத்தை மேலும் மேலும் கொடுக்குற மாதிரி தான் இவனும் இவனுடைய தலைவன் சைமன் பேசுறது, அவங்களுடைய மற்ற தற்கூரி தம்பிகளும் பேசுறது அதைத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறது. இவங்க ஒரு கிளைம் பண்ணுறது, ஒரு வன்முறையை தூண்டுத கிளைமை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ என்ன ஆகுதுன்னா, விடுதலை புலிகள் இயக்கம் நீர்த்து போகாமல் உயிர்ப்புடன் இருக்கிறது. அவர்களுடைய ஏவல் நாய் தான் யார், இந்த நாம் தமிழர் தம்பிகள். அவங்க அதனால தான் வன்முறை காடாக்குவோங்கிறத பேசுதான். ராஜீவ்காந்தி நாங்கள் தான் கொண்டு வந்து கிளைம் பண்ணுதான். நான் தொட்டா தூக்கிடுவேன், கையெறி குண்டை கொடுத்து அனுப்பிடுவேன், தொட்டா தூக்கிடுவேன், சட்டத்துக்கு முரண்பாடான கருத்துக்களை விதைக்கான். இதெல்லாம் நடக்க முடியாத ஒரு காரியத்தை, சட்டத்துக்கு முரண்பாடான கருத்துக்களை எல்லாம் இவன் நாம் தமிழர் தற்கூரியும் அந்த தற்கூரிகளுடைய தலைவனாக இருக்கிற அந்த வெறுமூட்டியும் இந்த மாதிரி வன்முறை கருத்துக்களை விதைச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ விடுதலை புலிகளை இயக்கம் உயிர்ப்புடன் இருக்கிறது, முடங்கி போய்விடலை. அப்போ அவர்களுடைய இயக்கத்தை தடை செய்ய வேண்டும், அது ஒரு வன்முறை இயக்கம் அப்படின்னு காட்டிடணும் அப்படின்ட்டு ஒன்றிய அரசு இப்போ தடை பண்ணியிருக்கா இல்லையா. விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு மீண்டும் 5 வருட தடை நீட்டிப்பு. இந்த தடை இருந்தா என்ன, இல்லட்டா என்ன நடக்க போகுதுன்னு கேட்கியா, அவங்களுக்கான சில நிவாரணங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு விடுதலை புலிகள் மீதான தடை நீட்டிப்பு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கு. அதனால்தான் ஈழத்தமிழர்களுக்கான சில நிவாரணங்கள் நடக்காமல் இருக்கு. இந்த தடை நீட்டிப்பு இல்லாமல் தடை உடைபட்டு இருந்தால் விடுதலை புலிகள் இயக்கத்தை சார்ந்தவர்கள், முன்னாள் போராளிகள், அவங்க ஆயுதம் தூக்கண்டான், அவர்கள் வன்முறை பாதைக்கு போகிறதுன்றலாம் இல்லை, அவர்கள் அமைதியான முறையில் சில நாடுகளை அணுக முடியும், சில நாட்டினுடைய தூதர்களை அணுகி அவர்கள் நாட்டுக்கான, அவர்களுடைய மக்களுக்கான தேவைகளை அந்த இலங்கை அரசை வலியுறுத்தி பெற்றுவிட முடியும். அவர்கள் போர் முனையில் அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பீடுகளுக்கு, சேதங்களுக்கு, அந்த இன அழிப்புக்கு ஒரு வரலாற்று மிக்க தீர்வை பெறுவதற்கும் அவர்கள் போராட முடியும். மக்களிடத்தில், நீதிமன்றங்களில் அவர்கள் நேரிடையாக வந்து விடுதலை புலிகள் போராட முடியும். எந்த ஒரு உண்மையையும் பாதிக்கப்பட்டவனோ அல்லது களமுனையில் நின்றவனோ தான், நேரில் நின்றவன் தான் அதை பேச முடியும். அந்த உண்மையை இப்போ அவன்தான் சொல்ல முடியும். நம்ம மாதிரி பொய் சொல்லிக்கிட்டு நான் ஆமை கறித்தினேன், மான் கறித்தினேன் அப்படின்னா அந்த பொய்யை கட்டவிழ்த்து கொண்டு அவர்கள், அந்த களமுனையில் இருந்தவர்கள், யதார்த்தவாதிகள், உண்மைவாதிகள் வந்து அந்த பொய்களை கட்டவிழ்த்து கொண்டு அலைய வேண்டியதில்லை, பொய்களை தோளில் சுமக்க வேண்டிய அவசியமும் அவர்களுக்கு இல்லை. மக்களுக்கான பிரதிநிதிகளாக அவர்கள் தங்களுடைய கடமைகளை செய்வதற்கு அன்று களமுனையில் பல ஆண்டு காலம் துப்பாக்கி ஏந்தி போராடியவர்கள் இன்று அமைதி வழியில் களமுனையில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு வெளியில் வந்து அவர்கள் வேலை செய்வதற்கு தடையாக இருப்பது விடுதலை புலிகள் மீதான தடை. இந்தியா விதித்திருக்கும் அந்த தடை தான். மேலும் 5 ஆண்டு நீட்டிச்சிட்டாங்க. அதை சிறப்பாக 5 ஆண்டு நீட்டிப்பு செய்வதற்கு சிறப்பாக செயல்பட்டது யார் என்றால் இந்த சைமன் கோஷ்டிகள் தான், வேற யாரும் இல்லை, இவங்க தான்.
விடுதலை புலிகள் வந்து எந்த வித பிரச்சனையும் அவங்க செய்யலை. இலங்கை இந்தியாவுக்கு எதிராகவோ எதையுமே இங்கே வந்து இப்போ அவங்க எதையும் பேசவும் இல்லை, நிகழ்த்தவும் இல்லை. அப்படி ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள் இங்கே இந்தியாவில் இருக்காங்களா அப்படிங்கிறது கூட யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரியான நிலையில் இருக்கிற ஒரு அமைப்புக்கு ஏன் தடை விதிக்காங்க? அந்த தடைக்கு மூல காரணமாக மூளையாக இருந்து செயல்படுவது அத்தனை ஏவல் நாய் வேலையும் செய்தது, சித்து வேலைகளை எல்லாம் செய்வது இந்த சைமன் கோஷி தான். இப்போ இந்த வெறுமுட்டி ஒரு அறிவிலி வந்து வன்முறை தூண்டுதமாய் பேசியிருக்கான். அவன் மீது தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? அமைதி பாதையில் இருக்க தமிழ்நாட்டை வன்முறையை தூண்டக்கூடிய விதமாக நாங்கள் எல்லாம் எங்கள் அப்பன் சீமான் போட்ட பிச்சையில் தான் நீ சட்ட ஒழுங்கை அமைதியாக வச்சுருக்க முடியுது. இல்லைன்னா சட்ட ஒழுங்கை நாங்கள் சந்திச்சிருக்க வச்சுருவோம்னு ஒருத்தன் பேசுதான்னா, அது முதல்வருக்கு சவால் விட்டு பேசுதான்னா, உளவுத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இங்கே இருக்க காவல்துறை வந்து வேறு என்ன தான் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்பாவிகள் மீது வழக்கு போடலாமா? சீமானை, அந்த துரோகியை, தமிழின துரோகியை இப்படி பேச விடுவதே மிகவும் ஆபத்தானது, மக்களுக்கு ஆபத்தானது. அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தெரிய வருவது எப்போது அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருக்குது.